தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா ஜெயமங்கலம் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களின் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுவதை கண்டித்தும் அரசு நிலத்தை தனிநபர் அபகரித்து தனது மனைவி பெயரில் போலி பட்டா ஏற்படுத்தியதை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அரசு நிலத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தியும் இன்று 5/8/2024 தேனி மாவட்டம் புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலை 11 மணியளவில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்ட செயலாளர் எம் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஜெயமங்கலம் தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை முன்னாள் செயலாளர் பி ஜெயச்சந்திரன், மாநில பொறுப்பாளர் நல்லுச்சாமி, புதிய தமிழகம் கட்சியின் மாவட்ட இணைச் செயலாளர் எஸ் வேலுமணி, மாவட்ட துணைச் செயலாளர்கள் எம் ஐயனார், கலைச்செல்வன், தேனி ஒன்றிய செயலாளர் எம் முருகன், கம்பம் நகர செயலாளர் தேவேந்திர கண்ணன், பெரியகுளம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் என் சூரியபிரகாஷ், ஊர் நாட்டாமை, வேட்டை வீரன் பங்காளிகள், திட்டடியான் பழனிசாமி, கந்தசாமி, அன்பழகன், கணேசன், ஈஸ்வரன், முருகன் மற்றும் 300க்கும் மேற்பட்ட ஜெயமங்கலம் வேட்டை வீரன் பங்காளிகள், ஊர் பொதுமக்கள், தேனி மாவட்ட புதிய தமிழகம் கட்சியின் பொறுப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்துவதாக உறுதியளித்துள்ளார். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், புதிய தமிழகத்தின் ஆர்ப்பாட்டம், ஐயா ஆணைக்கிணங்க, ஆணைக்கிணங்க, சோப்பு பச்சை கொடியேந்து, சோப்பு பச்சை கொடியேந்து, உரிமைக்கான ஆர்ப்பாட்டம், உரிமைக்கான ஆர்ப்பாட்டம், தமிழக அரசு, நடவடிக்கை நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை தடுத்திடு அரசு நில ஆக்கிரமிப்புகளை தடுத்திடு தமிழக அரசு அரசா, பணம் படைத்தவர்களுக்கான அரசா, புதிய தமிழகம் விட மாட்டோம், ஆக்கிரமிப்பை அகற்றும் வரை ஜெயமங்கலம் கிராமத்தில் வேட்டை வீரன் பங்காளிகள் 250 வருடங்களாக பயன்படுத்தி வந்த கோயில் நிலத்தை அபகரிக்க விட மாட்டோம். அப்துல் ரஹ்மானை கண்டிக்கிறோம், வைரா பார்வை கண்டிக்கிறோம். போலி பட்டா உடன்படிக்கை, போலி பட்டா தயாரித்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை. தமிழக அரசு அஞ்சல் ஆணையத்துக்கு துணை போல அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை. சர்வே எண் 393 போலி பட்டா தயார் செய்து ஆக்கிரமிப்பு செய்ய தனி நபரை கண்டிக்கிறோம். அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த அப்துல் ரஹ்மான் கண்டிக்கிறோம். நடை ஓய்வு அதிகாரியாக பணிபுரிந்த அப்துல்